நினைவு இந்த நாளில் சுவாமி பேராலையால் உயிர் நீத்த நமது மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த நிகழ்வில் மீனவ சமுதாய மக்கள் புதுச்சேரியில் பின்தங்கி இருப்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த புதுச்சேரி சட்டமன்றத்தில் பல முறை பேசியும் அதற்கான, அதாவது குறிப்பாக சொல்ல போனாக்கா பிரதிநிதித்துவம் சட்டப்படி ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பிரதிநிதி, அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு பிரிவுலையும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. வன்னியர்ல இருக்கிறாங்க, ஆயுதவாடல இருக்கிறாங்க, முதலியாட்டில் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய யாதவ்ல இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகவும் பின்தங்கி, அதாவது புதுச்சேரியில 3வது பெரிய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய மீனவ சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதி கூட இல்லாதது இந்த புதுச்சேரிக்கு ஒரு என்ன சொல்றது, பின்னடைவுன்னு சொல்றதா, இது அவங்களுடைய புறக்கணிப்பு செய்த அரசாங்கம் புறக்கணிப்பு செய்தான்னு சொல்றதான்னு எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் இந்த வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஒரு 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கக்கூடிய மத்திய அரசு இதெல்லாம் பரிசீலிக்க பண்ணணும். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி மத்தியில ஆட்சியில் இருக்குதுன்னாக்கா அந்த ஆட்சியில் இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்களே தவிர இத மாதிரி பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் இடம்பெறலைன்னாக்கா அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து அழகு பார்த்தாதான் அந்த மக்களுக்கான குரல் எடுபடுன்றது இதன் வழியா தெரிவிக்கணும். வருங்காலத்திலேயாவது இந்த அரசு இல்ல வருகின்ற அரசு இதை கடைபிடிக்க என்று நம்புகிறேன். அதற்கு நான் எப்போதும் உறுதுணையா இருப்பேன், அதற்காக குரல் கொடுப்பேன். அதே நேரத்தில் இந்த 21 வருஷம் கடந்தோம், அவர்களுக்கான வீடு சரியாக ஒதுக்கப்படவில்லை. அதையும் இந்த அரசு பரிசீலித்து அப்படி இல்லை என்றால் வருங்காலத்தில் வரக்கூடிய அரசாவது அவருக்கான வரும் சுனாமி கால அந்த நினைவு சமுதாயத்தை அதை உயர்த்தி கொடுக்க ஏற்கனவே 10% அளவுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற 100%த்துல ஏறக்குறைய 3வது பெரிய சமுதாயன்றது நம்ம ஏற்கனவே இது கணக்கெடுப்படியும் மற்றபடி நம்ம நேரடியா அந்த விசாரிச்சு தெரிஞ்சது அளவுக்கு இந்த ஒரு துறையிலயும் கணக்கு இருக்குது. அப்படி இருந்தும் குறைந்தபட்சம் இப்ப தற்போது 6% மாதிரி கொடுத்துட்டு கணக்கெடுப்பு முடிஞ்ச பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இடஒதுக்கீடு அளவை உயர்த்தணுன்றது இதன் வாயிலா தெரியுது.